நெல்லை மாவட்டத்தில் நதிநீர் இணைப்பு திட்ட பணிகள் முடிவடைந்து சோதிக்கப்பட்ட நிலையில் முதலமைச்சர் விரைவில் இத்திட்டத்தை தொடங்கி வைக்க உள்ளதாக சபாநாயகர் அப்பாவு தெரிவித்துள்ளார். மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் கீழ் 1010 பேருக்கு 3,28,00,000 ரூபாய் மதிப்பில் நலத்திட்ட உதவிகளை வழங்கிய அவர் ராதாபுரம் தொகுதி மக்களின் சமையல் அறையில் தாமிரபரணி தண்ணீர் கொட்டும் என கூறினார். லைட் எரியும், அதுபோல் நன்றியை திருக்கினால் தாமிரபரணி தண்ணீர் ஸ்டாலின் 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 என்று சொல்லிக்கொண்டே உங்கள் வீட்டில் சமையலறையே போதுமான அளவுக்கு தாமிரபரணி தண்ணீர் வந்து கொண்டே இருக்கும். நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி தொடர்பாக பாஜகவுடன் சரத்குமாரின் சமத்துவ மக்கள் கட்சி பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த 2 நாடாளுமன்ற தேர்தல்களில் அதிமுகவுக்கு ஆதரவு தெரிவித்த சமக இம்முறை பாஜகவுடன் கூட்டணி அமைக்க பேச்சுவார்த்தை நடத்துவதாக கூறப்படுகிறது. திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் அருகே அமராவதி பிரதான கால்வாயில் உடைப்பு ஏற்பட்டு வெளியேறிய தண்ணீர் அருகே இருந்த தென்னந்தோப்பு, கரும்பு தோட்டம், வயல்வெளிகளில் சூழ்ந்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து அந்த கால்வாய்க்கு அமராவதி அணையில் இருந்து திறக்கப்படும் தண்ணீர் நிறுத்தப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். சில மாதங்களுக்கு கால்வாயின் மற்றொரு நீர்ப்போக்கியில் உடைப்பு ஏற்பட்டதாக அப்பகுதி மக்கள் கூறினர். சேலம் மாவட்டம் மேச்சேரியில் உள்ள பத்ரகாளியம்மன் கோவிலில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சுவாமி தரிசனம் செய்தார். அதைத் தொடர்ந்து அதிமுக சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த அன்னதான நிகழ்ச்சியையும் இபிஎஸ் தொடங்கி வைத்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார். விளையாட்டுத்துறைக்கு பல்கலைக்கழகம் அமைத்தால் திருச்சியில் அதற்கான இடவசதி செய்து தர தயாராக இருப்பதாக அமைச்சர் KN நேரு கூறினார். திருச்சி கருமண்டபத்தில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துவக்கி வைத்த பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த விளையாட்டுத்துறை வல்லுநர்களின் கருத்தரங்கில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். தை மாத பிரதோஷ தினத்தையொட்டி திருவண்ணாமலை கோவில் பெரிய நந்திக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. கரூர் மாவட்டம் தென்னிலை கிராமத்தில் டாஸ்மாக் மதுக்கடையுடன் இயங்கி வரும் பார் 24 மணி நேரமும் செயல்படுவதாக கிராம சபை கூட்டத்தின் போது முறையிட்ட ஊர் மக்கள் அரசு நிர்ணயித்த நேரத்தை விட பிற நேரங்களில் பார் இயங்குவதை தடுக்க வலியுறுத்தினர். உள்ளாட்சி பதவிகளில் வெற்றி பெற்ற பெண் கவுன்சிலர்கள் கிராம சபை கூட்டத்தில் பங்கேற்காமல் அவர்களது கணவர்கள் பங்கேற்பதற்கும் ஊர் மக்கள் ஆட்சேபம் தெரிவித்தனர். மக்களவைத் தேர்தலில் தமிழ்நாடு தேவேந்திர குல வேளாளர் கூட்டமைப்பு அதிமுகவுக்கு ஆதரவு அளிப்பதாக அக்கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் சந்தன பிரியா பசுபதி பாண்டியன் எடப்பாடி பழனிசாமியை சேலத்தில் நேரில் சந்தித்து கடிதம் வழங்கினார். எந்த சூழ்நிலையிலும் எங்களோட முழு ஆதரவு தமிழ்நாடு தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தை சார்பா, என் தந்தை சார்பா என்னைக்கும் எங்க ஆதரவு இருக்கும். வெற்றி வாகை சூடிட கண்டிப்பா எங்களோட சமுதாய ஒற்றுமையோட நாங்கள் செயல்படுவோம். கட்சி நிர்வாகிகள் வீட்டில் ஆதாரம் இல்லாமல் சோதனை நடத்தப்பட்டிருப்பதாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறினார். தேச இறையாண்மைக்கு எதிராக பேசியதாக தொடரப்பட்ட வழக்கு விசாரணைக்காக சேலம் நீதிமன்றத்தில் ஆஜரான பின் பேட்டியளித்த அவர் இதனை தெரிவித்தார். யாருடன் நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி என்ற கேள்விக்கு அதிபர் ஜோ பைடனுடன் அணி சேர உள்ளதாக நகைச்சுவையாக அவர் பதிலளித்தார். சார், இப்ப வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் உங்களுடைய கட்சி தனித்து போட்டியா இல்ல இந்திய கூட்டணி இந்த மாதிரி ஏதாவது? ஏன்னா நீங்க அமெரிக்கா பைடனோட கூட்டணி. நான் உட்கார்ந்து யார் யாரோட போவா, எவ்வளோ நேரம், எவ்வளோ சீட்டு கிடையாது, நோட்டு கிடையாது, நேரடி போட்டி தான். 40 தேர்தல் வேட்பாளர்கள், 20 பேர் பெண்கள், 20 பேர் ஆண்கள் போட்டிடுறோம், நிற்கிறோம். கேரள மாநிலம் கோட்டயம் அருகே மரியப்பள்ளியில் இருந்து சிங்கவரம் வரை சுமார் 4 கிலோமீட்டர் தூரம் தாறுமாறாக வந்து பல வாகனங்கள் மீது மோதிய காரை சாலையின் குறுக்கே கிரேன் வாகனத்தை நிறுத்தி போலீசார் மடக்கி பிடித்தனர்.
காரை ஓட்டிய அருண் உடன் வந்த அவரது மனைவி இருவரும் மதுபோதையில் இருந்ததாக கூறப்படும் நிலையில் காரில் இருந்து 5 கிராம் அளவுள்ள கஞ்சாவும் பறிமுதல் செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். நீட் எதிர்ப்பு என கூறி சென்னையில் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் பங்கேற்ற பேரணிக்கு அனுமதி அளித்த போலீசார் மக்கள் பிரச்சினைக்கான பாஜகவின் யாத்திரைக்கு அனுமதி மறுப்பதா என அக்கட்சியின் மாநில துணைத் தலைவர் கரு நாகராஜன் கேள்வி எழுப்பியுள்ளார். பாஜக தேசிய தலைவர் JP நட்டா பங்கேற்கும் நடைபயணத்துக்கு அனுமதி கோரி சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் மனு அளித்த பின் பேட்டியளித்த அவர் போலீசார் அனுமதி வழங்காவிட்டால் நீதிமன்றத்தை நாடப்போவதாக கூறினார். அகில பாரத தலைவர் மரியாதைக்குரிய JP நட்டா அவர்கள் அங்கே வருகை தந்து மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுடைய பாத யாத்திரையிலே எண்மண் மக்கள் யாத்திரையிலே பங்கேற்பதாக திட்டமிட்டிருந்தோம். அதற்கு அனுமதி கொடுங்கள் என்று கேட்டிருக்கிறோம். தேவைப்பட்டால் இது நீதிமன்றத்தை நாடுவோம். நாங்கள் தயாராக இருக்கோம். அரசு தொடக்கப் பள்ளிகளில் ஸ்மார்ட் வகுப்பறை கொண்டு வருவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்தார். திருச்சி அண்ணா விளையாட்டு அரங்க மைதானத்தில் தமிழ்நாடு மாநில பெற்றோர் ஆசிரியர் கழகத்தின் மாநாட்டில் கலந்து கொண்டு பேசிய அவர் நல்ல மாணவ சமுதாயத்தை உருவாக்குவதில் ஆசிரியர்கள் பெற்றோர் கூட்டாக செயல்பட வேண்டும் என்றார். கலைஞர் உரிமை தொகை பெறுவதற்காக குடும்ப அட்டை பெற பலர் முறைகேடாக விண்ணப்பிப்பதால் புதிய குடும்ப அட்டை வழங்குவது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் பெரிய கருப்பன் தெரிவித்துள்ளார். கலைஞர் உரிமை தொகை பெறுவதற்காக சிலர் புதிதாக குடும்ப அட்டைகளுக்கு விண்ணப்பித்தார்கள். ஆகவே அதை குறிப்பிட்ட காலத்திற்கு நிறுத்தி வைக்க வேண்டும் என்று விரும்பித்தான் அதை செய்தார்கள். கூடிய விரைவில் பொழுது அவைகள் வழங்குவதற்கான நடவடிக்கைகள் விசாரணை அடிப்படையில் செய்து வழங்கினார். செங்கல்பட்டு நகராட்சிக்கு முறையாக வரி செலுத்தாத 6 திருமண மண்டபங்களுக்கு நகராட்சி ஆணையாளர் நேரில் சென்று சீல் வைத்தார். இன்று திருமண நிகழ்ச்சி நடைபெற இருந்த நிலையில் துரைசாமி பட்டம்மாள் மண்டபத்துக்கு சீல் வைக்கப்பட்டது. நகராட்சி நிர்வாகம் முன்கூட்டியே நோட்டீஸ் அனுப்பியதை மறைத்து முன்பணம் வாங்கியதாக கூறி மண்டப நிர்வாகிகளுடன் திருமண வீட்டார் வாக்குவாதம் செய்தனர். ஈரோடு மாவட்டம் மந்தியூர் அருகே ஆலம்பாளையம் எழுதிய மரத்தையன் கோவில் தேர் திருவிழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு நடத்தினர். எழுதிய மரத்தையன் ஆதிநாராயண பெருமாள் சுவாமி மற்றும் காமாட்சி அம்மனை மேளதாளங்கள் முழங்க சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் உள்ள வனக்கோவிலுக்கு பக்தர்கள் தோள் மீது வைத்து சுமந்து சென்றனர்.